Dana's Kitchen. இன்னைக்கு நம்ம சத்து மாவு மால்ட் பவுடர் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மால்ட் பவுடர்லயே நம்ம தண்ணி அல்லது பால் கலந்து கொதிக்க வச்சு அதுல கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கிட்டோம்னா அது ட்ரிங்க் மாதிரியும் குடிக்கலாம். அதே மாதிரி இதே மாவுல கொஞ்சமா சுடுதண்ணி சேர்த்து கொஞ்சம் நெய் விட்டு இனிப்புக்கு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்து அதை உருண்டை பிடிச்சு ஸ்நாக் மாதிரியும் சாப்பிடலாம். வாங்க இந்த சத்து மாவு மால்ட் பவுடர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துட்டு அதில் 1 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கேன். நான் அதில் சாப்பாட்டு அரிசி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அரிசி இஷ்டமானாலும் சேர்த்துக்கலாம். பச்சை அரிசி புழுங்கரிசின்னு எதுவுமே வித்தியாசம் கிடையாது, எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அரிசி இந்த அளவுக்கு பொரிஞ்ச உடனே அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நல்லா பெரிய பாத்திரமாக அகலமான பாத்திரத்தில் மாற்றி இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். அடுத்ததா 1 கப் அளவு கோதுமை சேர்த்து அதையும் நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். இந்த கோதுமைக்கு பதிலாக பார்லி சேர்க்கணுன்னாலும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் அந்த கோதுமையை நல்லா அதில் பார்த்தீங்களா புகை வருது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்க போகிறேன். நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இதையும் அந்த அரிசி கொட்டி வச்சுருக்க அதே பாத்திரத்தில் கொட்டி ஆற விட்டுறலாம். அடுத்ததா 1/2 கப் அளவுக்கு குதிரைவாலி அரிசி இதை லைட்டாக வறுத்துட்டு அதோட 1/2 கப் அளவுக்கு ராகி சேர்த்துக்கிறேன். இந்த ராகியும் குதிரைவாலி அரிசியும் ஒன்றாவே சேர்த்து வறுத்துக்க போகிறேன். இதில் சைஸ் ரெண்டும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரே அளவில் சைஸில் இருக்கும். அதனால இது ரெண்டையும் ஒரே நேரத்தில் வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா இப்படி புகை வர்ற அளவுக்கு வறுத்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே கொட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதே பாத்திரத்தில் ராகி குதிரைவாலியும் கொட்டி ஆற விட்டுறலாம். அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு பாசிப்பயரும் 1/2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்தும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதுவும் ராகி குதிரைவாலி வறுத்த மாதிரி தான், ரெண்டும் ஒரே சைஸாக இருக்கிறதுனால ரெண்டையும் ஒன்றா போட்டு வறுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா கமகமன்னு பொன்னிறமாக வந்துருச்சு, வாசனையோட வறுத்து எடுத்தாச்சு. இதையும் அதே பாத்திரத்தில் சேர்த்து ஆற விட்டுக்கலாம். அடுத்ததாக 2 கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. அதோட 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நிலக்கடலையும் முந்திரி பருப்பு தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதில் நிலக்கடலையும் முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து இதே தட்டில் விட்டு ஆற விட்டுக்க போகிறேன். அடுத்ததாக 3/4 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துருக்கேன். இதில் ஓட்ஸில் உங்கள்கிட்ட எந்த ஓட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நான் இதில் ஓல்ட் ஃபேஷன் ஓட்ஸ்னு இருக்கும், அதை நான் சேர்த்துக்கிறேன். ஓட்ஸோட கலரும் மாறுற அளவுக்கு ஒரு மாதிரி லைட் ப்ரௌனிஷ் கலரில் வரும், அந்த அளவுக்கு மாறுற வரைக்கும் வறுத்துட்டு அதையும் இதே தட்டில் கொட்டி ஆற விட்டுறலாம். இப்போ பாருங்க, இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம வறுத்து ஆற வச்சாச்சு. இந்த ஆற வச்ச பொருள் எல்லாத்தையுமே நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு இந்த பவுடரை எப்படி நம்ம ட்ரிங்காவோ இல்லை ஸ்நாக்காவோ செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம். இந்த பொருட்கள்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரைஸ் மில் பக்கத்தில் இருந்ததுன்னா நல்லா ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கோங்க. இதை அரைச்சக்கப்புறமா இங்கே பார்த்தீங்களா, இதில் கடலைப்பருப்பு முந்திரி பருப்புலாம் போட்டனால கொஞ்சம் கட்டிப்படும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு ஒன்றா கொட்டிட்டு அதில் எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த அரைச்சி எடுத்த மாவோட சூடு, நம்ம அரைச்சப்போ ஒரு சூடு வரும் இல்லையா, அந்த சூடெல்லாம் கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாவு டப்பாவை நீங்கள் வெளியவே ஸ்டோர் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்குள்ளே இதை யூஸ் பண்ணிவிடுங்க. இதுவே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா இது கெட்டு போகாமல் அந்த நம்ம முந்திரி பருப்பு கடலையெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட ஆயில் ஸ்மெல்லாம் வராமல் அப்படியே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 4-5 மாதம் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சத்து மாவு பவுடர் வச்சு சத்து மாவு கஞ்சி பண்ணலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாவோட 1 கப் அளவு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். பாருங்கள், இது கரைச்சக்கப்புறமா இதோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ தண்ணியாக இருக்குன்ட்டு. இதை நம்ம கொதிக்க வச்சோன்னா இது அப்படியே நல்லா திக்காக மாறிடும். இந்த மாவில் சேர்த்த பொருட்கள் எல்லாமே நம்ம ஏற்கனவே நல்லா வறுத்து எடுத்தனால 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் கொதிச்சா போதும். எப்படி திக்காயிடுச்சு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ இதில் ஏற்கனவே நான் கொதிக்க வச்சு ஆற வச்ச பாலை ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்க போகிறேன். நான் அதில் பசும்பால் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு என்ன விருப்பமான பாலோ அது நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியாக இப்போ இதில் இனிப்புக்கு என்ன வேணுமோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்துக்கிறேன்.
நீங்களும் தேன் சேர்க்குறதா இருந்தீங்கன்னா இந்த கஞ்சி எல்லாம் கம்ப்ளீட்டாக கொதிச்சு முடிச்சக்கப்புறமா கடைசியாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த ஸ்வீட்னர் வேணாலும் சேர்த்துக்கலாம். வெல்லம், கரும்பு சர்க்கரை எல்லாமே இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சத்து மாவு கஞ்சி குடிக்கிறதுக்கு தயாராகிருச்சு. இப்போ இதே மாவை வச்சு சத்து மாவு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ இந்த உருண்டை கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். இது 2 கப் அளவு இருக்கும். அதோட தேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் வெல்லம் இல்லை கரும்பு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கிறேன். இதோட வெதுவெதுப்பான தண்ணி ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாவில் லட்டு பிடிக்கிறப்போ ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றுறப்போ நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது நேரம் ஆக ஆக இந்த மாவு மெதுவாக இறுக ஆரம்பிக்கும். நமக்கு அப்போ லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். நீங்கள் லட்டு பிடிக்க ஆரம்பிக்கும் போது மாவு ரொம்ப இறுக்கமாயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி தெளித்து மெதுவாக அப்படியே பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவை ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுட்டு மாவு லைட்டாக இறுகினோன்னே இப்படி லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ இறுக்கமாயிடுச்சு பார்த்தீங்களா? இதில் லட்டு பிடிச்சிக்கலாம் நம்ம. இந்த மாவு ஒரு தடவை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். குழந்தைங்க ஏதாவது சாப்பிட கேட்கும் போது இதை உடனே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த சத்து மாவு கஞ்சியும் இந்த லட்டும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப அவசரமாக நம்ம காலையில் சாப்பிட முடியாமல் போகிறவங்க கூட இந்த 2 லட்டு பிசைஞ்சு கையில் எடுத்துகிட்டு போய்க்கலாம். போகிற வழியிலே நீங்கள் ஆஃபீஸ் போகிற வழியிலே இதை சாப்பிட்டுட்டு போய்க்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய மாதிரி இந்த கஞ்சியும் இந்த சத்து மாவு லட்டும் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.